ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 6வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜனவரி மாதம் 20வது நாள் 2024. இன்று காலை நல்ல நேரம் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு அதாவது மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை ராகு காலம் 9 மணி முதல் அதாவது 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் அதாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே சந்திராசிரம தினத்தன்று எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். கொஞ்சம் 2 நாள் தள்ளி விட்டு எடுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இது கேட்கறதுக்கு வேணா என்னடா இவங்க சொல்றாங்கன்னா, அவன் கஷ்டப்படும் போது தான் தெரியுமே அப்படின்வாங்க. கூடுமான வரை அன்று செய்யக்கூடிய நாள் ஒரு விஷயத்த எப்போதுமே பொதுவாகவே சந்திராசிரம தினத்தன்னைக்கு ஒத்தி போடுவது நல்லது. தேவையில்லாத கட்டப்பேறு, அடிப்படுறது, காயங்கள் படுவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரிங்க, இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சந்திரனும் மேஷராசியில் தாங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய நாளில் அதாவது சந்திரனுடைய நிலை பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் பார்த்தீங்கன்னா 11வது, அதாவது பொதுவாகவே கன்னி ராசி இல்லை இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசிரமம் ரொம்ப பார்த்து தான் நடந்துக்கணும். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் பொறுமை அவசியம். அதாவது நாம் தொடர்ந்து ஜோதிட துளிகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நம்ம இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதாவது அம்ச யோகத்தை பற்றி தாங்க. நிறைய யோகங்கள் இருக்கலாம், அது என்ன அம்சயோகம் சொல்லுவாங்களே, அம்சமாக இருப்பது தாங்க அம்சயோகம் என்று சொல்வார்கள். அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாதுங்க, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமையும். அதுக்கு பேர் தான் அம்சம். அவனுக்கு அதுக்கு அம்சம் இருக்கு, அதாவது பிராப்தம் இருக்கு அப்படின்ற அளவுக்கு இந்த அம்சயோகம் நிச்சயமாக வேலை செய்யும். அப்படின்னும் பொழுது குரு பகவானால தான் இந்த அம்சயோகமே ஏற்படுது. அது குரு பகவான் எங்க இருந்தாலுமே அம்சயோகம் வந்துருமா? கேந்திரத்துல இருந்தா போதுமா? கேந்திர ஸ்தானம்னா என்ன? முதல்ல 1வது இடம், 4வது இடம், 7வது இடம் மற்றும் 10வது இடம். இந்த கேந்திர ஸ்தானங்களை தான் தூண்கள் என்று சொல்வார்கள் ஜோதிடத்தில். இந்த ஸ்தானங்களில் எல்லாம் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் என்று பார்த்தீர்கள் என்றால், அதுவும் அவர்களுக்கு அம்சயோகம் விடுமா? நிச்சயமாக வராது. காரணம், அந்த இடத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கின்றாரோ, அதாவது தனுசு வீடாகவோ அல்லது மீன வீடாகவோ அல்லது கடக வீடாகவோ அல்லது மகர வீடாகவோ இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அம்சயோகம் நிகழும். அதுவும் குறிப்பாக அந்த மகர வீட்டில் இருந்தால் அம்சயோகம் தவிர்த்து துண்டு துண்டாகிவிடும். முக்கியமாக கடகராசி, தனுசு மற்றும் மீனத்தில் நான் சொன்ன ஸ்தானங்களாக அமைந்து வந்தால் அவர்களுக்கு இந்த குருவோடைய அம்சங்கள் வரும். அந்த அம்சயோகத்தினால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. அதாவது ஒரு பெரிய ஸ்தாபனத்திற்கே ஒரு தளபதியாகவும் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்களாகவும் அவர்களை பார்த்தாலே மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த யோகங்கள் தருகிறது. இவ்வாறு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஆச்சே. குரு என்றாலே என்ன? ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியவர். குரு என்றால் தன்னலமற்றவர். குரு என்றால் நல்ல ஒரு வார்த்தை பேசுபவர், நல்ல மனிதர் என்று இவ்வாறான பல விதங்களிலும் குரு பகவானை பற்றி பேசிக்கொண்டே வரலாம். குரு பகவான்
ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக உச்சமாகவோ இருந்தால் நிச்சயமாக, அதுவும் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் அம்சயோகத்தால் பல பயன்பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதுவும் குறிப்பாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் புகழும் நிச்சயம் நிகழும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த குரு பகவான் எல்லாருக்குமே இந்த குரு பகவான் நல்லது செய்வான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இந்த அம்சயோகம் இருந்தாலும் நல்லது செய்வார்தா. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, அம்சயோகம் இருந்து நிறைய பேர் கஷ்டமாக, அதுவே கேந்திராதிபதி தோஷமாகவும் மாறுதுங்க. அதை பற்றிலாம் இன்னும் நிறையா ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை உங்கள் ராசியிலேயே, அதுவும் பரணி மற்றும் கார்த்தி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கும் மிக நல்லது நடக்குங்க. உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக பண வரவுக்கு உங்களுக்கு தங்குதடையின்றி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனால் வண்டி வாகனம் இதிலெல்லாம் கொஞ்சம் பயத்துடன் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது எந்த கடவுளை வழிபட்டால் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் முருகன் பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அது இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்லதொரு செய்திகள் சேரும். நீங்கள் வணங்குவது அதாவது முருகப்பெருமானை வணங்குங்கள். அதிர்ஷ்டம் நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். மற்றும் இன்னைக்கு சந்திரன் பரணிலையும் மற்றும் கார்த்திகையிலையும் போயிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்பத்துல சஞ்சரிக்கிறார். மகரத்துல சூரிய பகவான் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் மற்றும் புதன் பகவான் அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராகு பகவான் மீனத்திலும், கேது பகவான் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிஷபராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல விட்டுருக்காங்க. இதனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? லாபஸ்தானத்துல ராகு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா குரு பகவானோட சந்திரன் இணைந்து குரு சந்திர யோகத்துடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரும். உங்களுடைய அதாவது இலக்கினை எட்டக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உண்டு. திருமணம் பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான சூழலை தரப்போகிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் தாங்க வீட்டிருக்கிறார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் தாங்க இருக்கார். பல்வேறு விதத்திலும் தங்களுக்கு நன்மையை தருகிறார். உபஜயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் 7வது இடம் என்று சொல்லக்கூடிய சமசப்தமஸ்தானத்துல தொடர்ந்து வீச்சு கொண்டிருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு தொய்வும் இன்றி ஏதாவது ஒரு வகையில் பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவருடைய நிலை ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்லாம் சஞ்சரிக்கிறதுனால தொழில் நிமித்தமாக மற்றும் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிகழப்போகுது. இன்று பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு விருச்சிக ராசியில் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார். தனுசு ராசியில் செவ்வாய் இருப்பது மிக விசேஷம். காரணம், தனுசு என்பது குருவோடைய வீடுனால குரு மங்கள யோகத்துக்கு சொந்தக்காரக ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதாவது கன்னியில் கேது பகவான் உபஜயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். குறிப்பாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். ஆடை ஆபரணம் தொழில் செய்பவர்களுக்கும் நல்லதொரு செய்திகள் சேரும். உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. பொறுமை அவசியம். விட்டு கொடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக தங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மற்றும் தந்தையாலும் உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மைகளும் நிச்சயம் நிகழும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சூரிய பகவான் 6வது இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்றைய நிலையில் சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் பாகிஸ்தானத்தில் சென்று விட்டார். இதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான சந்திராசிரமம் இன்று கிடையாது. இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய தொழிலை துவங்கலாம், அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஒரு முக்கியமான நபரை சந்தித்து உங்களுக்கு தேவையான சில விஷயத்தை சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். அவருக்கு முடிந்தால் பாலாபிஷேகம் செய்தால் மிக நன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது குறிப்பாக புதன் பகவான் ஆகின்றார். கன்னி ராசி அதிபதி அந்த புதன் உங்களுடைய அதாவது இன்றைய கிரக நிலைப்படி தனு ராசியில் பிரவேசம் செய்து கொண்டிருக்கின்றார். சூரிய பகவானும் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு விதத்திலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளது. உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு இன்று வழி உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி குரு பகவான், அவரும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய தொகை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில நபர்களை, பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு அதிகமான லாபத்தினை தந்தே தீரும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே பெருமாளை சேவிப்பது நல்லது. முடிந்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இன்று பாராயணம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பச்சை வர்ணம் என்று சொல்வார்கள். அதுவும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நிறங்கள். அந்த நிறங்களை பயன்படுத்தி கொண்டு உடைகளாக அடைந்து விட்டு வெளியே இடங்களுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய செயல்கள் அனைத்துமே சாதகமாக முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் புதனும் தனு ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். இந்த நாளை என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதும் சொல்கிறேன். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுடைய வாக்குவன்மை மிளிரும் என்று சொல்லலாம். காரணம், உங்களுக்கு அருமையாக வாக்குஸ்தானாதிபதி பேச்சுத்திறன் கொண்ட புதனுடன் இணைந்துள்ளார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதாவது சனி பகவான் வீட்டில் சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார். மிக அருமையான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் ஒரு விதத்தில். காரணம், லாபாதிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுவும் குறிப்பாக சூரியன் என்றாலே புகழுக்கு அதிபதியும் என்று சொல்லலாம். தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். அவர்கள் உங்களுக்கு சம்பாதித்து போடுவார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பணவரவும் அவர்களால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குண்டான ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சப்தமஸ்தானத்துல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். உடன் சந்திரனும் இருக்கின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் தனஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். புதனுடன் இணைந்து உள்ளார். இதன் காரணமாக நீங்கள் பேசுவது சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் பார்வையில் கடினமாகவும் அவதூறாகவும் பேசுவதாக பார்ப்பார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் எங்கே விற்றிருக்கிறார், அதுவும் தனஸ்தானத்தை விற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய பகவான் வீற்றிருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். அது மட்டுமின்றி மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் மற்றும் சேல்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலங்கள் நிகழும். அதாவது உங்களுடைய எதிர்ப்பான இடத்தில் மிகவும் கவனம் தேவை. தேவையற்ற பேச்சுவார்த்தையால், அதாவது கொஞ்சம் கோபத்தினை அடக்கிவிட்டு தலைகர்வத்தை மறைத்தால் பலவிதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் மேன்மைகள் உண்டாகும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்வதும் மற்றும் மருத்துவங்கள் பார்த்தால்தான் குழந்தை பேர் என்ற விஷயத்தில் வரும். ஆதலால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தன்வந்திரியை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் தொடர்ந்து பஞ்சமஸ்தானத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. 6வது இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 6வது அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்றால் உங்களுக்கு சுக்கிர பகவான். அந்த அதிபதி சுக்கிரன் ஸ்தானத்தில் உள்ளார். இதன் காரணமாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். முத்து பழம் என்று தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், நவரத்ன வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிட்சமான நாளாக அமைகிறது.
ஃபேஷன் டெக்னாலஜி என்று டிசைனிங் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு லாபங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் விற்றிருப்பது மிக சிறப்பு. இதன் காரணமாக பல்வேறு தூரங்கள், அதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கும் மற்றும் அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழலையும் லாபத்தை கொண்டு தரும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழியாகவும் நல்லதே நடக்கும், நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்குடைய தந்தையார் பெற்றோர் கொஞ்சம் உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது மிக நல்லது. அது மட்டுமின்றி நீங்கள் தொடர்ந்து யாரை வழிபடலாம் என்று பார்த்தீர்கள் என்றால், தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு முல்லை மலர் அர்ச்சனை செய்வதும் மற்றும் கொண்டக்கடலை மாலை போடுவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் செய்யலாம். இந்த கொண்டக்கடலை மாலை இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் செய்தீர்கள் என்றால், அதுவும் இன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலனை தருவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கும்பராசியில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு ஆர்டர்கள், டெண்டர்கள் கிடைக்கும் வண்ணமாக அமையுள்ளது. உங்களுடைய சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இன்று பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய தினமாகவும் உள்ளது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு பல்வலி, சொத்தை, இது மாதிரி பல்வேறு விதமான உடல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது எந்த துறையில் மிகவும் தேர்ந்தவர்கள் என்று பார்த்து அவர்களிடம் தங்களுடைய, அதாவது பல் சம்பந்தப்பட்டதோ எந்த துறை பிரச்சனையோ அங்கு சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இன்று அதுக்குரிய ஆவணங்களை சரிபார்த்து கொண்டு விசா எடுப்பது, இவ்வாறான முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு பலிதம் தரும். உங்களுக்கு என்ன மாதிரியான கடவுகள் உங்களுக்கு சித்தியாகும் என்று பார்த்தாலும் பொதுவாகவே ஐயப்பனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே விற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். அதாவது லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் வீற்றிருக்கின்றார். 12வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள், விளைவுகள் நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். எப்பொழுதுமே ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உங்கள் குணம்தான். அதை தொடர்ந்து செய்யுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். கருப்பு வஸ்திரத்தை சனி பகவானுக்கு சாத்துவது மிக உத்தமம். இன்று அது நிலக்கரி சம்பந்தப்பட்ட அதை சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக கான்ட்ராக்ட் இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அது மட்டுமா, உங்களுடைய தாத்தா வகை சொந்தக்காரர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நிறைவேறுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான்
தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. உடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில், அதாவது தனுசு ராசியில் செவ்வாயுடன் இணைந்து தரிசனம் செய்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனுர் ராசியில் இருப்பதால், அதாவது குருமங்கள யோகங்கள் நிகழ்கிறது. காரணம், குரு பகவான் உங்களுடைய அதாவது செவ்வாயை பார்ப்பதும் மிக விசேஷம். பல்வேறு விதங்களிலும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லதொரு அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சிவப்பு நிறம் பொருட்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும். துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு விற்பனை கூடிய நல்ல லாபங்கள் கிடைக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கும் சற்று முதலீடுகள் இன்று அதிகமாக செய்யும்போது நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் செய்யுங்கள், அவரை வழிபடுங்கள். பல்வேறு விதத்திலும் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதாவது இன்று குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று கூறுகிறேன். அவர்களிடம் பகைத்துக் கொள்ளாதீர்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஜீவ சமாதிக்கு தான் சென்று வழிபட வேண்டும். மிக அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.